இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டால் அவங்க சொன்னது இருக்கட்டும் தம்பி, அவர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு கேள்வி கேட்டவங்களை விட்டு சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை அட்டாக் பண்ணியிருக்கார். யார் அவர்? இந்த அட்டாக் பண்ணப்பட்ட அப்பாவு யார்? எதனால் அட்டாக் செஞ்சுருக்கார் பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் இந்த மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வரை சந்தித்தது அரசியல் துரோகம் அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்களே அப்படின்ற கேள்வியை கேட்டாங்க. இப்போ நியாயமாக பார்த்தா யார் அட்டாக் பண்ணியிருக்கணும்? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்படிலாம் பேசலாமான்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தான் அட்டாக் பண்ணி பேசியிருக்கணும் சேகர் பாபு அவர்கள். ஆனால் அதுக்கு மாறா எடப்பாடி பழனிசாமி அவர்களை போட்டு போலன்னு பொழந்துட்டார். அமித்ஷாவை போய் பார்க்குறாரு, அதெல்லாம் என்னவா கார் வீட்டுக்கார் 4 கார் மாதிரி போய் ரகசியமாலாம் சந்திச்சுட்டு வர்றாரு, அது என்ன அவரெல்லாம் வந்து பேசலாமா? அவர் எப்படி முதல்வர் ஆனார் தெரியுமில்ல? சசிகலா அம்மையார் தான் வர முதல்வர் ஆகினாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் நன்றி விசுவாசத்தோடு இருந்தாரா? துரோகத்தை பற்றியில் அவருக்கு பேசுறக்காரு, அது கிடையாது அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பொழந்திருக்காரு. நமக்கே ஒரு டவுட்டு, ஏங்க கேட்டது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், ஆனால் நீங்கள் புழக்கிறது என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை தானே, ஏடுத வன்பம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பொழந்துட்டார் சேகர் பாபு அவர்கள். அமித்ஷாவை சந்திப்பது எந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம்? மோடியை 4 கார் மாறி மாறி போய் சந்திக்கிறாரு, அதை எந்த வழியில் எடுத்துக்கொள்ளலாம்? வீட்டிலே ஏற்பட்ட துக்கத்திற்காக அடுத்து முதல்வருக்கு ஏற்ற சிறிய உடல்நலக் குறைவு காரணமாக அவரை இல்லத்தில் வந்து சந்திப்பது எப்படி துரோகம்? மனிதநேயமுள்ள மனிதாபிமானமுள்ள யாரும் இதை துரோகம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துரோகத்தின் சாயல் படிந்தவர், தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவே யார் என்று கேட்டவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது.